பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மர் ஒரு நாள் காத்தாட வெளியில உக்காந்துருக்கார். அப்போ ஒரு வயதான மனிதர் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தர்மர் கிட்ட கேட்கிறார், ஐயா ஏதாவது தர்மம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இவர் ஏதோ ஒரு சிந்தனையில இருந்ததுனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவரும் கொஞ்சம் அப்படியே மனம் தளர்ந்து அவரு கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சகாதேவன் இதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார், தர்மரோட தம்பி. அவர் என்ன செய்யறாரு, ஒரு முரசை கையில எடுத்துக்கிட்டு வேகமா அந்த முரசை கொட்டிக்கிட்டே ஓடுறார். என்ன சொல்லிட்டு ஓடுறாருன்னா, என் அண்ணன் காலத்தை வென்றவராகிவிட்டார், அண்ணன் காலத்தை வென்றவராகிவிட்டார், தர்மர் காலத்தை வென்றவராகிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காரு. இத பாக்குற தர்மருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன இது, எதுக்கு சம்பந்தமே இல்லாம போற அப்படின்னு சொல்லி அவரு போய் கேட்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ ஓடிட்டு இருக்க, ஏன் முரசு கொட்டுற அப்படின்னு. ஆமா மன்னா, நீங்க காலத்தை வென்றவர் ஆகிட்டீங்கல்ல, அதனாலதான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிச்சை எடுக்க வந்த மனிதர் நாளைக்கும் இதே மாதிரி வந்து பிச்சை எடுப்பாருங்கிறது என்ன இருக்கு, அப்படியே அவர் பிச்சை எடுத்தாலும் அதை நாம தான் வந்து பிச்சை போடுற நிலைமையில தான் நாம அப்படியே இருப்போமா, இல்ல இன்று இரவுலயே அவருக்கு மிகப்பெரிய ஏதாவது ஒரு பண வசதி கிடைச்சு அவர் பணக்காரரா மாறிட மாட்டாரா, இல்ல இந்த இரவே நாமளே இந்த இருக்கும் இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடலாம், இல்ல நாமளே வந்து எல்லாத்தையும் துறந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தை விட்டு கூட வேற இடத்துக்கு போயிடலாம். இப்படி நாமளும் ஒரு இரவுல ஏழையா மாறிடலாம், அவரும் ஒரே இரவுல பணக்காரரா மாறிடலாம். இன்று இருப்பார் நாளை இல்லை இல்லையா, இன்னைக்கு என்ன வேணாலும் இன்று இரவுக்குள்ள நடக்கலாம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வான்னு நீங்க எதை வச்சு சொன்னீங்க, அப்ப காலத்தை வென்றுவிட்ட ஒரு மனிதரா தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்பதான் தர்மருக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுதான். அதாவது நாளைக்கு வா அப்படின்றது மிகப்பெரிய தவறு. நம்ம கிட்ட இருக்கிறப்போ உதவின்றது யாரு வந்து கேட்டாலும் உடனே செய்யணும் அப்படின்னு. தர்மர் உதவி செய்யறதுல மிகப்பெரிய ஆளுதான். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் சொன்னதுனால அதை சகாதேவன் சுட்டி காட்டும் போது தன்னுடைய தவறை உணர்ந்தார்.